மேற்கின் எண்ணியம்சார் உளவியல் போரியலை எதிர்கொள்ளுதல். 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தமிழினம் வகிக்கின்ற வியூகம் என்ன, எப்படி இருக்க போகுதுன்றது சொல்லி ஒரு ஜூம் கூட்டம் ஒன்று சனிக்கிழமை ஏற்பாடு செய்திருக்கிற மக்களை. அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் முழக்கம் திரு. சனிக்கிழமை இப்படி இந்த தலைப்பில் ஒரு கூட்டம் ஒழுங்கு பண்ணியிருக்கிறோம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், நம்முடைய தமிழ்நாட்டு உறவு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழ் ஆய்வு மையம், தமிழ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்னு சொல்லி 2009 ஆண்டுக்கு பிறகு தமிழர்கள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனையை ஆய்வு செய்கிற ஒரு திங்க் டேங்க், அறிவுழைப்பாளிகளின் குழுமம் தமிழர்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளை அவையில் அப்பப்போ ஆராய்ச்சி செய்து அதுகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்குற மாதிரி எப்படி அதை தமிழினம் சந்திக்கிறதுன்றதை ஒரு அறிவுழைப்பாளிகள் மட்டத்தில் பேசுகிறது, அதாவது ஆராய்கிறது தான் அந்த அமைப்பு. அதை சேர்ந்த அன்புக்குரிய நம்முடைய சகோதரர் அருண்குமார் அவர் பேச போகிறார். இதில் என்ன மாதிரி இந்த தலைப்பு தான் அவர் பேச போகிறார். அவர் எப்படி சிறப்பான ஆள்னு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், இந்த 2018 ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் கோத்தபாய ராஜபக்ச எப்படி அமோக வெற்றி பெற்றார் என்று சொல்லி ஒரு விஷயத்தை இந்த எங்கட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அறிவுழைப்பாளிகள் ஆராய்ஞ்சு கொண்டு போகும்போது தான் ஒரு சிக்கல் ஒன்று வருது. அதில் என்னென்னு சொல்லி சொன்னால், அல்கோரிதம் என அழைக்கப்படும், அதாவது இந்த கூகுள் எப்படி வேலை செய்கிறது, அது இப்படியான விஷயங்களை மக்களுக்கு எடுத்து கொடுத்து அதன் மூலமாக ஒரு மக்கள் ஒரு முடிவை எடுக்கக்கூடிய அந்த கருத்துக்களை அவைகளுக்கு போய் சேர பண்ணுறது, அப்படியான விஷயங்கள் இதில் நடந்திருக்குன்னு பார்க்கணும். அப்போ இப்படியெல்லாம் தேடி பார்த்து கொண்டு போகும்போது ராஜபக்சேக்கு பக்கத்தில் இந்தியாவில் இருந்து ஒரு பெண்மணி போய் நிற்கிறார். அந்த படங்கள் எல்லாம் வெளியாகுது. அவன் ஆறுன்னு சொல்லி தேடி பார்க்கும்போது நந்தி தாஸ் என்று சொல்லி ஒரு பெண்மணி. அவள் ஆறுன்னு சொன்னால் கூகுளினுடைய தென்கிழக்கு ஆசியாவினுடைய டிரெக்டர். அப்போ இவன் இந்த ராஜபக்சேகளுக்கு பக்கத்தில் நிற்கிறான்னு சொல்லி சொன்னால் அங்கே தான் அந்த லிங்க் வருது. இவன் ராஜபக்சேக்கள் அந்த டைமில் சீனாவோட தானே அவையில் உறவாக இருந்தவை. அந்த சந்தர்ப்பத்தில் இவைகளுக்கு உதவி செய்திருக்கிறா. இந்த கூகுளை பாவிச்சு கருத்துருவாக்கத்தை அவைகளுக்கு ஆதரவாக செய்கிறதுக்கு உதவி செய்திருக்கிறா. அப்போ அது பெரிய பெரிய பெட்டியாக பணம் போயிருக்கு. அப்போ இந்த நேரத்தில் இன்னும் ஒரு விஷயத்தை இவன் கவனித்து போட்டு தான் அவையை ட்ராக் பண்ணியிருக்கேன். என்னென்னு சொல்லி சொன்னால், தமிழீழ தேசிய கொடி, தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய படம், இப்படியான விஷயங்களை முகநூலில் போடுறது, யூடியூப்பில் போடுறது, இதை கூகுள் கண்டுபிடிச்சு அழிக்க தொடங்கிட்டுது. அப்போ இதுக்கு பின்னால் யார் இருக்கணும் அப்படியான இதுகளை இதண்டும் போது தான் இந்த தென்கிழக்கு ஆசியாவினுடைய அந்த பகுதி தான் இதுகளை எல்லாத்தையும் செய்துன்னு சொல்லி பார்க்கும்போது நந்தி தாஸும் இவைய ராஜபக்சே சகோதரர்களும் இதுக்குள்ள மாட்டுப்படுகினோம். இதை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் கூகுளுக்கு அறிவிச்சதோட அவருக்கு வேலை இல்லாமல் போகுது மக்களே. அதே நேரம் இன்னும் ஒரு சிறப்பு இருக்குது அருணுக்கு என்னென்னு சொல்லி சொன்னால், அருண்குமாருக்கு என்னென்னு சொல்லி சொன்னால், எரிக் சொல்ஹெம் இருக்கிறாரல்லோ, நோர்வேயினுடைய இந்த நம்முடைய பேச்சுவார்த்தைக்கு ஆனால் மீடியேட்டராக எரிக் சொல்ஹெமை ஒரு இதுக்கு கூப்பிடுறார், ஒரு மாநாட்டுக்கு கூப்பிட்டு அந்த மாநாட்டில் அவரை எக்ஸ்போஸ் பண்ணுறாருன்னு சொல்கிறது, அதாவது அவருடைய முகத்திலேயே கிழிக்கிறார். நீர் இந்த மீடியேஷன் செய்ய தெரியாதபடியாத்தான் பேச்சுவார்த்தை இன அழிப்பில் கொண்டு போய் முடிந்ததுன்னு சொல்லி கொண்டு முடிக்கிறார். அதை சான்றோர்கள் முன்னிலையில் கொண்டு முடிக்கிறார். அதாவது பேச்சுவார்த்தை நீர் எப்போ தொடங்கும் போது எப்படி பலத்தில் இருந்ததோ அதே மாதிரி முடியும் போதும் இருந்திருக்கணும். உம்முடைய தவறால தான் இன அழிப்போடு நடந்திருக்குது. அப்போ இந்த இன அழிப்புக்கு காரணம் நீர் தான் என்று சொல்லி அதில் நிரூபிக்கிறார். அப்படியான ஒரு ஆளுமை தான் அருண்குமார். அவர் அமெரிக்காவில் இருக்கிறார், தமிழ்நாட்டு தமிழர். அவர் இதில் ஒரு சிறப்பு பேச்சாளராக வரப்போகிறார். எப்படி அமெரிக்காவினுடைய அல்கரிதம் அது ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதியை தேர்வு செய்ய போகுது, அதுக்குள்ள தமிழர்களுடைய வியூகம் எப்படி இருக்க போகுது, நாங்கள் எப்படியெல்லாம் செய்ய போகிறோம். இங்கேயும் தமிழர்கள் நாங்கள் பல கட்சிகளுக்கு பின்னால் வேலை செய்கிறார்கள் இருக்கிறோம், பல சர்வர்ஸுகளோட வேலை செய்கிறார்கள் இருக்கிறோம், சேட்டலைட்டுகள் இப்படியான பின்னுக்கு இருக்கிற இந்த மிஷின் லாங்குவேஜ் அப்படியான பல விஷயங்களோட வேலை செய்கிற பெரிய பெரிய அறிவுப்பாளிகள் எல்லாம் இருக்கிறோம். அப்போ இப்போ இது ஒரு நல்ல விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், நாங்கள் இப்போ தான் இனமாக 15 வருஷம் 2009க்கு பிறகு ஒரு இனமாக சிந்திக்க தொடங்கி இருக்கிறோம். ஒரு இனமாக ஒரு ஒற்றுமையை வெளிப்படுத்த வலிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு இனமாக நமக்கு நடந்த அநீதியை கேட்கறதுக்கு முன் வந்திருக்கிறோம்.
அப்ப இதுக்கு ஒட்டுமொத்த தமிழினமும் வந்து கங்கணம் கட்டிக்கொண்டு நிக்குது. இங்க பாருங்க, தனியா ஈழத்தமிழினம் மட்டும் இல்ல. தமிழ்நாட்டு மக்களும் வந்து இப்ப இதுக்குள்ள வந்து நிக்கணும். என்ன சொன்னா 2009க்கு பிறகு இனப்படுகொலை வந்து மீண்டும் ஒருக்கா வரக்கூடாதுன்றதுல வந்து தமிழ்நாட்டு தமிழர்கள் மட்டும் இல்ல, மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழர்களும் வந்து நம்மோட நிக்கணும். மலேசியாவில் வந்து ஐயா கலையரசுன்னு சொல்லி ஒரு மூத்தவர் இருக்கிறார். அவர் வந்து தமிழர் பாதுகாப்பு பணியகம் என்று அதுக்கு பிறகு ஒன்றை அமைச்சு அவையிலும் வந்து இதுக்கான வேலை செய்து இருக்கிறார். அவையிலும் வந்து இதில் கலந்து கொள்ளினம், இந்த கூட்டத்தில் மக்களை கலந்து கொள்ளினம். அது மட்டும் இல்லாமல் தோழர் தியாகு என்று சொல்லி தமிழ்நாட்டில் அரசியல் ஆய்வாளர், ஒரு தமிழ் தேச விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர், அவரும் வந்து இதில் வந்து ஒரு முக்கிய பங்கெடுக்கிறார், வந்து சிறப்புரையாற்றுறார். அருண் வந்து ஆய்வுரையாற்றுறார். இதை எப்படி நாங்கள் மாற்ற போறோம் என்று சொல்லி ஒரு சந்திக்க போறோம். தமிழ் தேசத்தினுடைய வியூகம் எப்படி இருக்க போகுது. அப்ப இதுக்கு பிறகும் வந்து சில அம்புகள் போகுது. இதுகளை குழப்புற அம்புகளும் வரும், சரியாக்குற அம்புகளும் வரும் மக்களே. அதை வேறையும் வந்து ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, அனுரா திசநாயக்கா போன்றவர்களை வந்து எப்படி நாங்கள் இதண்டி இந்த எங்களுடைய தமிழ் பொது வேட்பாளரை வந்து எப்படி உச்சத்துக்கு கொண்டு போறோம்ன்றத தனிய அங்க இலங்கையினுடைய வடகிழக்கில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமில்லை, புலம்பெயர்ந்த மக்கள் மட்டுமில்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமில்லை, மலேசியாவில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமில்லை, நாம ஒட்டுமொத்த தமிழினமே வந்து அதை சந்திச்சு நம்முடைய அறிவுளப்பையும் மூளையையும் செயல்திறனையும் வந்து வினைத்திறனையும் வந்து இதில் காட்டுறதா இருக்க போகுது இந்த 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 தேர்தல் மக்களே. அதைத்தான் நம்ம எதிர்கொள்கிறோம். ஆகவே மக்களே, இந்த ஜூம் கூட்டத்தினுடைய அந்த மீட்டிங் ஐடி எனப்படும் கூட்டத்தினுடைய அந்த ஐடியும் அந்த பாஸ்வேர்டும் வந்து நான் கீழே போட்டு விட்டுருக்கேன். அதை பார்த்து நீங்கள் இணையுங்கோ. தமிழர் தாயகத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி சனிக்கிழமை பின்னேரம் 7 மணிக்கு, அதே மாதிரி லண்டனில் வந்து மத்தியானம் பிற்பகல் வந்து 2:30க்கு, பாரிஸ், சுவிட்சர்லாந்து போன்ற ஐரோப்பிய நாடுகளில் வந்து பிற்பகல் 3:30க்கு, மலேசியாவில் வந்து இரவு 9 மணியாக இருக்கும். அதே மாதிரி சிட்னி ஆஸ்திரேலியாவில் வந்து இரவு 11:30 இருக்கும் மக்களே. ஆஸ்திரேலியாவில் மற்ற பக்கம் இருக்கிற கேன்பரா போன்ற இடங்களில் இருக்கிறார்கள். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நேரத்தை கணிச்சு, சிட்னிக்கு ஏற்ற மாதிரி நேரத்தை கணிச்சு இணைஞ்சு கொள்ளுங்க மக்களே. நன்றி, வணக்கம், வாழ்தல் இனிது, யாமார்க்கும் குடியெல்லோம், நமனை அஞ்சோம்.